கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எக்ஸல்ல வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனு. நம்ம எக்ஸல் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து என்ன பிளான் பண்ணோம்னாக்கா, எக்ஸல் எதுக்காக போகிறோம், எதுக்காக நம்ம வந்து எக்ஸலோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணலாம், டேட்டாஸை ஃபில்டர் பண்ணலாம், நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்முடைய ரெக்கார்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தான் நமக்கு முத ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். எனக்கு ஃபார்முலாஸ் தெரியாது, எனக்கு வந்து டீட்டெயிலாக எனக்கு வந்து பெருசாக எக்ஸல் தெரியாது, சின்ன ஏதாவது சின்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அதுவே வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துரும். ஹைலைட் பண்ணுறதுனாக்கா அந்த காலத்தில் வந்து ஒன்று கலர் வரும், இல்லை வந்து ஏதாவது ஒரு சிம்பிள் வரும். இப்போ நான் வந்து தனியாக ரெக்கார்டை வந்து எனக்கு வந்து எடுத்து தனியாலாம் கொடுக்காது. ஸோ அங்கே வந்து ஹைலைட் ஆகும். ஒரு என்டையர் காலமாக இருக்கலாம், இல்லை என்டையர் ஷீட்டாக இருக்கலாம். அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய எனக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இது எனக்கு கொடு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சர்வே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. சர்வேல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். அந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து அவங்களுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 85% to 87% மட்டும் இருந்தால் அவங்க எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் எனக்கு அதை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஹைலைட் பண்ணு தான் இங்கே முக்கியமானது. அடுத்தது, எனக்கு டேட் ஆஃப் பர்த் இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ள. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து பிட்வீன் நான் சொல்றது. அடுத்தது, டாப் 5 எனக்கு கொடு. புரியுதுங்களா? டாப் 5 அப்போ மார்க்காக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இல்லை ருபீஸாக இருக்கலாம். ஸோ டாப் 5, அந்த டாப் 5 மட்டும் எனக்கு காட்டு, 10 காட்டு, 100 காட்டு அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறது. பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டைல் அப்படிங்கிறதுல கண்டிஷன் ஃபார்மேட்டிங். ஸோ இங்கே எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஸ்டைல் அப்படின்ற ஃபார்மேட் தான். ஸ்டைல்னா அங்கே ஹைலைட் பண்ணக்கூடிய ஃபார்மேட். இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல பாருங்க, ஜஸ்ட் பாருங்க, ஹைலைட்டிங் செல்ஸ் ரூல்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இப்போ நான் கேட்குறேன் இல்லையா, எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லல, இதுதான் ரூல் சொல்லக்கூடியது. இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸ். ஆல்ரெடி அவங்க வந்து இதுதான் கிரேட்டர் தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வேல்யூ மட்டும் கொடுத்தாப்போ அவனே என்ன பண்ணுவான் சொல்லிடுவான். லெஸ் தேன், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ். ஸோ அங்கே டெக்ஸ்ட் வந்து இந்த வார்த்தை இருந்தால் ஃபைன் பண்ணியிருப்பீங்க. கண்ட்ரோல் F கொடுத்து நார்மலாக வேர்டில் ஃபைன் பண்ணுறீங்க. ஃபைன் பண்ணும்போது எனக்கு வந்து ZEE அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் இருக்கோ காட்டு, இல்லை இருக்கிறத வந்து மாற்று அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்கிறோம் இல்லையா, அப்போது அதை வந்து கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இங்கே எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டு. இது கண்டெய்ன்ஸ் டேட் அக்கரிங், ஒரு தேதியை கொடுத்து அந்த தேதி இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், டூப்ளிகேட் வேல்யூ. இப்போ நீங்கள் வந்து நிறைய ரெக்கார்ட் டைப் பண்ணியிருக்கீங்க. அந்த ரெக்கார்ட் டைப் பண்ணும் பொழுது அதில் எங்கெங்கெல்லாம் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணு அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா காட்டுன்னு தான் அதை ரிமூவ் பண்ணுறதோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதோ இல்லை ஷார்ட் பண்ணுறதோ சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு செல் வேல்யூ ஹைலைட் ஆகும். ஓகே, அதே டாப் ஆர் பாட்டம் ரூல்னு சொல்லக்கூடியது. அப்போது இது வந்து ஹையர் வேல்யூ, எனக்கு வந்து டாப் 10 ஐட்டம்ஸ், அதாவது டாப் 10 அப்படின்னு சொல்லலாம். அது வேல்யூவாக இருக்கலாம், இல்லை வந்து அமௌண்ட்டாக இருக்கலாம், ருபீஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, பாட்டம்லேருந்து இது லோவஸ்ட், அதாவது மார்க் இருக்கிறதுல லீஸ்ட் 10 மார்க், யார் இருக்கிறதுல கம்மி மார்க் 10 மார்க் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு. ஆவரேஜ், ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 100 பேர்த்துல ஆவரேஜான மார்க். ஸோ அப்போ இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வேணும், எனக்கு இன்பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா 100ல் 50லேருந்து 60க்குள்ளேயோ, இல்லை டோட்டல் வேல்யூ டிவைட் பை அந்த கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா அதான் ஆவரேஜ்னு சொல்லுவோம். அதை எனக்கு சொல்லு. நெக்ஸ்ட், பிலோ ஆவரேஜ், ஆவரேஜுக்கு கீழே அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் கொடுக்கும்போது ஈஸியாக எனக்கு வேல்யூ முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம 10 பேர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், நானே மேனுவலாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். 100, 20, 200, 300 ரெக்கார்ட், மோர் தேன் 1 செல்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியும், கொஞ்சம் மேனுவலாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இது ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இது ஒரு செல்லோ இல்லை மோர் தேன் 1 செல்லோ என்ன பண்ணனாக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஸ்க்ரீனில் ஒரு சாம்பிளுக்கு சும்மா டேட்டா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் த செல் ரூல், கிரேட்டர் தேன் இருக்கு. அப்போ கிரேட்டர் தேன் அப்படின்னாவே அது வந்து நம்பர் தான் கொடுக்கணும். நீங்கள் போய் நேம் ஆல்ஃபபெட் இருக்கக்கூடிய செல்லை போயிட்டு கிரேட்டர் தேன் கொடுத்தா எடுத்துக்காது. அப்போ இந்த காலத்தை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ஸ்பெசிஃபிக்கான செல்லை செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த செல்லுக்கு மட்டும்தான் வரும். சப்போஸ் இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணால் இந்த 3 மட்டும் தான் செலக்ட் ஆகும். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் போயிட்டு ஹைலைட்டை கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுக்குறேன் நான். ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ வந்துருது. என்ன வந்துருச்சு, 25.5 வந்திருக்கு. அது எப்படி மீன் பண்ணுவானாக்கா, ஹையஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதோட ஆவரேஜ், அதாவது இங்கே கீழே பாருங்க, அந்த ஆவரேஜ் வேல்யூ 24.33 இருக்கா. ஸோ அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த 25.55 அப்படின்னு சொல்லி வரும்.
இது வந்து சும்மா ஜஸ்ட் தான். எனக்கு கிரேட்டர் தேன், ஸோ கிரேட்டர் தேன் எனக்கு 10 இருந்தால் சொல்லு அப்படின்னா 10 தவிர ஹைலைட் ஆச்சா. 30க்கு மேலே இருக்க சொல்லு, எனக்கு 40க்கு மேலே இருந்தால் சொல்லு. யார் எத்தனை 40 இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதோட கலரை வந்து டிஃபைன் பண்ணுற சைடில் எனக்கு வந்து லைட் ரெட் வேணுமா எல்லோ வேணுமா இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்யூ தான். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் போய் கலரோ ஃபாண்டோ மாற்றிக்கலாம். அது மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். ஸோ இந்த செல்லில் இந்த காலத்தில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கண்டிஷன் ஃபார்மேட்டை அப்ளை பண்ணிட்டேன், ஒரு ரூல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதே இடத்துல என்ன பண்ணுறாங்க, திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஹைலைட்டு பிட்வீன் சொல்லி கொடுக்குறேன் நான். இதுலேருந்து எனக்கு 10 to 25 அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே கொடுக்குறேன் நான். 10 இருக்கு, 25 இருக்கு, 25 இருக்கு, இங்கே ஒரு 50 இருக்கா. என்ன நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் ஃபார்மேட் அப்ளை பண்ணேன், என்ன கொடுத்தேன், மோர் தென் எபவ் கிரேட்டர் தான் சொல்லி சொன்னேன். அந்த இதுவும் இருக்கு, இது இருக்கு. ஸோ 2 ரூல் அப்ளை ஆச்சா. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா. அதுக்கு என்ன பண்ணலாம், இதை அன்டூ பண்ணிட்டு இப்போ நான் ரூல் அப்ளை பண்ணுறேன். இப்போ மோர் தென் 1 ரூல் அப்ளை பண்ணுறேன். பிட்வீன் தான் சொன்னேன், பிட்வீன் போனேன். இங்கே அப்ளை அதே கண்டிஷன் தான், 1ல இருந்து 25 கொடுக்குறேன் நான். இங்கே கலரை மாற்றிக்கிறேன் நான். அப்போ 2 ரூல் அப்ளை ஆன மாதிரி தெரிஞ்சா. இது ஷேடோ ஃபில்லோ கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே ஷேடிங் ஃபில்லிங் சம்மந்தம் கிடையாது, இங்கே ரூல் அப்ளை ஆயிருக்கு. இப்போ இன்னொரு கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன், அதுக்கு வேற கலர் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அதே கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி அப்ளை ஆனதுக்கு கொடுத்து பார்ப்போம். என்னன்னாக்கா பிட்வீன் 10 and 10ன்னு கொடுக்குறேன் நான். சரிங்களா. ஸோ பிட்வீன் வேணாம், ஆல்ரெடி பிட்வீன் யூஸ் பண்ணிட்டோம், வேற ஏதாவது கொடுப்போம். ஈக்குவல் டு அப்படின்னு கொடுப்போம். 10 இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுறேன், கிரீன். ஸோ லாஸ்ட்டாக எந்த கண்டிஷன் நம்ம வந்து ரூல் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து அது மேலே வரும். இப்போ இதுக்கு வந்து எத்தனை ரூல் ஆக்ட் ஆகுது, 2 ரூல் ஆக்ட் ஆயிருக்கு. பிட்வீன்லேயும் வந்திருக்கு, ஈக்குவல் டு வந்துருச்சு. ஸோ 3 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு இதில் இருக்கக்கூடிய கலரை மாற்றினாலும் போகாது, ஃபாண்டோட கலர் மாற்றினாலும் போகாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது கண்டிஷன் ஃபார்மேட்டிங் ரூல். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே நேராக இங்கே கீழே வாங்க, கிளியர்னு சொல்லி ஒன்று இருக்குது. கிளியர் ரூல் ஃப்ரம் செலக்டட் செல். இவனுக்கு இப்போ இந்த 10 கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே போங்க, ரூல் போயிட்டு செலக்டட் செல், அதில் மட்டும் ரூல் எத்தனை ரூல் இருந்தாலும் போயிடும். இப்போ அதே நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதே செலக்டட் செல் கொடுத்தா போயிடும். ஆனால் எனக்கு என்டையர் ஷீட் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஷீட்லேயும் இருக்கக்கூடியதும் எனக்கு போயிடும். இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு என்டையர் ஷீட். ஏன்னா நீங்கள் மோர் தென் 1 காலம்ஸ் அங்கங்கே கொடுத்து வச்சிருப்பீங்க. எதுக்கு என்ன கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லைனாவோ, நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு நினைச்சாலும் இல்லை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் கிளியர் கொடுத்துடலாம். இது என்ன கிளியர் பண்ணும், ஒன்லி அந்த ரூலை மட்டும் தான் கிளியர் பண்ணும். ஓகே. ஸோ ஹைலைட்டில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அதே மாதிரி தான், பிட்வீன் பார்த்துட்டோம், ஈக்குவல் டு பார்த்துட்டோம். அதுக்கிட்ட டெக்ஸ்ட் கண்டெயின், எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான். இந்த டெக்ஸ்ட்னு வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த காலத்தை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணலாம், நம்பரையும் டெக்ஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா. ஆனால் இருந்தாலும் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். டெக்ஸ்ட் கண்டெய்னிங் டிஃபால்ட்டாக ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறாங்க பாலாஜி. நான் என்ன பண்ணுறேன், ஏ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கொடுக்குறேன். வெறும் ஏ. டெக்ஸ்ட்டில் என்ன இருக்கலாம், ஏ இருக்கலாம், என் பாருங்க, ஏஎன். ஏஎன் இங்கே பக்கத்தில் இருக்கா, நாராயணனில் ஏஎன் இருக்கு, கணேஷில் ஏஎன் இருக்கு, இங்கேயும் ஏஎன் இருக்கு. ஓகே. அப்போ ஏஎன்ல எங்கே இருக்கு, ஒய் கொடுக்குறேன் நான். என்ஏ ஏஎன் ஏ. ஓகேங்களா. எக்ஸாக்டாக வேணுனாக்கா அது எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும். ஓகே. ஓகே கொடுத்தா அப்ளை ஆகிடும். ஸோ இது டெக்ஸ்ட் கண்டெய்ன். இது மாதிரி என்ன சாம்பிள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது டேட் அக்கரிங். சரிங்களா. இப்போ டேட் ஃபார்மேட் போவோம். இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் அக்கரிங். டேட் அக்கரிங் எஸ்டர்டே, நேற்றுக்கு நடந்ததா, இன்னைக்கு நடந்ததா, டுடே. அப்போ இந்த இதுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. இந்த கண்டிஷன் இல்லைனாக்கா நம்ம கஸ்டமைஸ் தான் போகணும். லாஸ்ட் மந்த் இருக்கா, அதாவது இங்கே காட்டல, ஹைலைட் ஆகல. லாஸ்ட் இயர் இருக்கா பாருங்க, இல்லை. இங்கே ரூல்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி எதுவுமே இல்லை. லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ரூல் தகுந்தாப்புல நான் இங்கே டேட் ஃபார்மெட்டை மாற்றுறேன். நான் டேட் அக்கரிங் என்னென்ன இருக்குது, எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, இந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் 7 டேஸு, லாஸ்ட் வீக்கு, திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக். ஸோ அப்போ ரீசெண்ட் டேஸ்க்குள்ள இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த இயரை மாற்றிக்குவோம். நம்ம 12 1 2 14 25. ஸோ இப்போ இதில் ட்ரை பண்ணுவோம் எது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறது.
அக்கரிங் டேட் பாருங்க, எஸ்டர்டே நேற்று டேட் இருக்கா, டுடே காணா, டுமாரோ இல்லை, நெக்ஸ்ட் வீக் பாருங்க, நெக்ஸ்ட் வீக்கும் காட்டல, திஸ் மந்த்து எல்லாமே இந்த மாதம், அக்டோபர் மாதம் மட்டும் வரல, நெக்ஸ்ட் மந்த்தும் வரல. நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஜஸ்ட் ஒரு டேட் போட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபார்மேட்டில் நம்ம ஹைலைட் செல்ஸில் பார்த்துட்டோம். இது அடுத்த டாப் ரூல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று, அதை நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ டாப் 10 ஐட்டம்ஸ் பாருங்கள். இப்போ வந்து நம்பர் எடுத்துக்கிறேன், இப்போ கிளிக் பண்ணுறேன். டாப் 10 கிடையாது, டாப் 3 மட்டும் கொடுக்குறேன் பாருங்கள். ஹையஸ்ட் வேல்யூ 50, அதுக்கப்புறம் 35, அப்புறம் 25. ஒரு 2 வேல்யூ கொடுக்குறேன் பாருங்கள், டாப் 2 கொடுத்து ஓகே கொடுத்தா எடுத்துக்கும். ஸோ அடுத்தது பர்சன்டேஜ் பிட்வீன் 10 ஐட்டம், இது பாட்டம் 10, லோயஸ்ட்லேருந்து 10 ஐட்டம்ஸ்னு சொல்கிறாங்க. லோயஸ்ட்லேருந்து 10 கிடையாது, ஒரு 2 ஐட்டம் சொல்கிறேன். லோயஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 10. இப்போ அதை இந்த காலத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வேல்யூஸ் நிறைய இருக்குது, அதில் லோவஸ்ட்லேருந்து 10%, 10 நம்பர்ஸ் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ அதே இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாக்கா மாற்றிக்கலாம். ஒரு 3 மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். வந்துருச்சு. என்ன இருக்குது உங்களுக்கு, ஏற்கனவே ஒரு ரூல் யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால ஓவர் ரைட்டாக இருக்குது. 10 வேல்யூ கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் 3 தான் கொடுத்துருக்கோம். அது 10லையும் இருக்கும் 3லையும் இருக்கும், அதனால சேஞ்சஸ் தெரியல. கிளியர் ரூல்ஸ் என்டையர் ஷீட்டே கொடுத்துட்றேன். இப்போ இங்கே போயிட்டு த்ரீ கொடுக்குறேன் நான் பாருங்க. அடுத்தது above ஆவரேஜ் பாருங்க, இந்த காலை செலக்ட் பண்ணிக்கிறேன். above ஆவரேஜ். ஸோ இதோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னாக்கா 25, கீழே பாருங்க 24.55. ஸோ ஆவரேஜுக்கு மேலே, அப்போ 25 அண்ட் 24.33ங்கிறது ஆவரேஜ். கீழே பாருங்க, இதுக்கு மேலே இருக்க வேல்யூ காட்டு அப்படிங்கிறது தான் அந்த ஆவரேஜுங்கிறது. ஓகே, ஓகே கொடுக்கல, ஏன்னா கண்டிஷன் திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துட்ருக்கோன்றதுக்காக. பிலோ ஆவரேஜ். மோர் ரூல்ன்றது எல்லாத்துலேயுமே வரும், மோர் ரூல்ங்கிறது எல்லாத்துலேயுமே வரும். அது ஒரு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம், டிஃபைன் பண்ணலாம், யூஸ் ஃபார்முலாஸ் கொடுத்து நம்மளே ஃபார்முலா டைப் பண்ணலாம். அது நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். இவ்வளோ தான். இப்போ நம்ம பார்த்த அதே ரூல் தான் என்னன்னாக்கா இங்கே ஹைலைட் பண்ணுவோம் உங்களுக்கு பாருங்க. இப்போ நம்ம வந்து சிங்கிள் ஃபுல்லாகவே ஷேடராக வந்துச்சா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறாக்கா, இங்கே போகிறேன், இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், டேட்டா பாரில் போயிட்டு கிளிக் பண்ணுற பாருங்க. அது அந்த டோட்டல் வேல்யூவில் எந்த அளவுக்கு அதோட ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ 1 அப்படி இந்த நம்பர்ஸில் லீஸ்ட் வந்து 1, ஹையஸ்ட் 50. ஸோ 50ங்கிறது ஃபுல்லாக கலர்ஃபுல் ஆகிடும், 25ங்கிறது எக்ஸ்ட்ரா பாதியே இருக்கும். இந்த கலர் ஃபில்லிங் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான். ஓகே, அதே மாதிரி கலர் ஷேட் பாருங்க. ஸோ கலர் ஷேட் பார்த்தீங்கன்னாக்கா லீஸ்ட் ஒரு கலரும் மேக்ஸிமம் ஒரு கலரும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடியதில் க்ரீனு, லைட் க்ரீன் மாதிரி கலர் ஷேட் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்மி வந்து எல்லோ, போக எல்லோ வந்து இல்லை க்ரீனாக மாற ஆரம்பிக்குது பாருங்க, க்ரீனாக மாறுது. ஓகே கொடுத்துட்றேன், க்ரீனாக மாறுது. அப்புறம் கொஞ்சம் டார்க் க்ரீனு, அதுக்கப்புறம் டார்க் க்ரீன். இந்த கலர் ஷேட் வைஸ் தான் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கலர் ஷேடிங்கிறது ஒன்றும் கிடையாது, சிமிலர் தான். எனக்கு அதுமாதிரி எனக்கு ஐகான் வேணும் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ இதில் எல்லாத்தையும் கிளியர் ஃபார்மேட் கொடுத்துட்றேன், ரூல்ஸ் இன் ஆல் ஷீட்டு. இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ணனாக்கா அதே ஐகான் பேஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ லீஸ்ட் வந்து ஒரு கலராக இருக்கும், அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஒரு கலராக இருக்கும். அதோட இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்க. லீஸ்ட் என்னது 1, அப்புறம் 10. ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு, 3 கலரா ஸ்பிளிட் பண்ணிட்டா பாருங்க. லீஸ்ட் இது 2 ஒரு கலரு, அடுத்த 2 ஒரு கலரு, அடுத்த 2 கலரு. ஸோ மொத்தம் வந்து 30 நம்பர் இருக்குன்னா ஒவ்வொன்றுலையும் 10 10 அப்படின்னு மாறிக்கும். இந்த ஐகான் மட்டும் மாறிக்கும் இந்த மாதிரி. ஒன்று 10% வரைக்கும் 1, டோட்டல் ஆவரேஜ் கண்டுபிடிச்சு கொஞ்சமா இதை மேக்ஸிமம் வேல்யூ 50 வந்துடும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா வந்துடும், அவ்வளோ. ஸோ இது வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நமக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செஷனில் நியூ ரூல் ஒன்று கொடுத்துட்டு நமக்கு தேவையான மாதிரி நிறைய கண்டிஷன் கொடுத்து பண்ணலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸாக தெரிஞ்சாதான் அது கொஞ்சம் ஈஸியாக புரியும்.
அதனால ஃபார்முலாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங்ல உள்ள மேனேஜ் ரூல்ஸ் அண்ட் நியூ ரூல்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.